அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 25ஆம் தேதி பொது வேலைநிறுத்தம் நடத்த திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி அனைத்துக் கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் வகையில் பொதுக்கூட்டத்தை நடத்த திமுக முடிவு செய்திருக்கிறது. விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டியின் விரிவாக தகவல்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, இது குறித்து விரிவாக சொல்லுங்கள். அதாவது இன்று திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று இந்த அனைத்து கட்சி கூட்டமானது இன்று காலை 10 மணி அளவில் சென்னை அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. அதில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கெடுத்து இந்த ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அதாவது டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் போராட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகளை இதுவரை மத்திய மாநில அரசுகள் சரியான விதத்தில் கையாளவில்லை. அவர்களுடைய கோரிக்கைகளை இதுவரை கேட்காத பட்சத்தில் அரசுகள் செயல்பட்டு வருவதாக கூறி இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டணி, அதாவது திமுகவின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல கட்சிகள் இணைந்து ஒரு முடிவை தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறார்கள். அதன்படி வரக்கூடிய 22ஆம் தேதி இங்கு பங்கெடுத்த, அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்த அனைத்து கட்சிகளும் பங்கு பெறக்கூடிய ஒரு பொது கூட்டமானது சென்னையில் நடத்தப்படும் என்றும், அதன் பிறகு 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி ஒரு முழு, அதாவது பொது வேலை நிறுத்தத்தையும் அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். செந்தில்குட்டி, மீண்டும் 22ஆம் தேதி அனைத்துக் கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் வகையில் மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து தகவல் இருக்கா? அதாவது தற்போது இன்று நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய 22ஆம் தேதி அனைத்து கட்சிகள், இங்கே எந்தெந்த கட்சிகள் பங்கெடுத்திருக்கிறார்களோ அந்த அனைத்து கட்சிகளும் இடம்பெறக்கூடிய வகையில் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக விவசாய பிரச்சனைகள், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும். இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என்பதை தான் இன்று அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். செந்தில்குட்டி, அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அந்த பந்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்படும் என தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து இதனும் தகவல் இருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் தற்போது நடைபெற்று வரும் அனைத்து கட்சி கூட்டம் நிறைவடைந்து விட்டதா? அதாவது இன்னும் முடிவடையக்கூடிய தருவாயில் இருக்கிறது. தற்போது அந்த தீர்மானங்கள் அனைத்தும் அவர்கள் பேசி அது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த கூட்டம் முடிந்து வெளிவரக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. இதில் இந்த முக்கியமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 2. அந்த முக்கியமான தீர்மானங்கள் விவசாய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுக்கூட்டம் இந்த சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடத்தப்படும் என்றும், 25ஆம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் அந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் அந்த கூட்டம் நிறைவடையக்கூடிய தருவாயில் தற்போது இருந்து வருகிறது. அதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது.